அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் தயாராகிட்டு இருக்கு. எந்த மாதிரி நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க? நீங்க எப்படி தயார் நிலையில இருக்கீங்க? 51 நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிபந்தனைகள் தான். பொதுமக்களுக்கு இங்கே வர மறுபடியும் அதே தான் வருது. மக்கள் சந்திப்பு கூட்டம் தான் எனக்கு வருதே ஒழிய நிர்வாகிகளே வரமாட்டேங்குது. இது நிர்வாகிகளுக்கான சந்திப்பு கூட்டம். சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் தளபதி அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் மாநில நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யார் வராங்கிறது தெரிஞ்சிரும். இப்ப கழக தலைவர் வராரு. அதுக்கு அவங்க சொன்ன நிபந்தனைக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாமே செஞ்சுருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பார்த்துருக்கீங்க. எல்லா ஒத்திகையும் முடிஞ்சிருக்கு. பாதுகாப்பு ஒத்திகை முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவசர உதவிக்காக டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ், அது என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கோம். குடிநீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள், இன்னும் என்னென்னகள் இங்கே வர நிர்வாகிகளுக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ அத்தனையுமே செஞ்சுருக்கோம். எல்லாமே பேரிகார்டு, சாலை பாதுகாப்பு வேலிகள், அவங்க சொன்ன அறிவுறுத்தல் செஞ்சுருக்கோம். சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம். என்ன சொன்னாங்களோ எல்லாமே செஞ்சுருக்கோம். ஓகே. பல மாவட்டத்திலிருந்து பல மாவட்ட செயலாளர்கள் இங்கே தான் நடக்கணும் அப்படின்னு விருப்பம் கொடுத்திருந்தாலுமே கூட சேலத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க. நீங்க சேலம் அப்படின்றதுமே நீங்க எப்படி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அந்த பொறுப்பு எப்படி இருக்கு இப்போ? இப்போ இல்லை 2000 தமிழக வெற்றி கழகமாக இல்லை, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது 2011 அந்த அம்மா ஆட்சி அதிமுக ஆட்சி அமைந்த உடனே அந்த 2 மாத காலத்தில் அமைஞ்ச உடனே இங்கே மாபெரும் நலத்திட்ட உதவி தமிழ்நாடே திரும்பி பார்க்குற வைக்கல மாபெரும் நலத்திட்ட உதவி நாங்கள் சேலம் மாவட்ட மக்கள் இயக்கம் சார்பாக மிகப்பெரிய நலத்திட்ட உதவியை இங்கே ஜவஹர் மில்லில் பண்ணியிருந்தோம். அது ஒரு பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் பயிலகம், ஆத்தூரில் பயிலகம் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அந்த பணி எங்களுக்கு கொடுத்தாங்க.